இப்போ நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் உனக்கு சம்மதமாடா? அந்த குந்தவையை அண்ணன் தான் கூப்பிட்டு வந்தாரு. அது முதல்ல கூட்டாளி வீட்டு புள்ளன்னு ஆரம்பிச்சாரு. இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீ என்னடா நினைக்கிற? உனக்கு இதுல விருப்பமா? சொல்லுடா. அண்ணா என்ன செஞ்சாலும் நல்லதுக்கு தானே செய்வாரு. சரிடா, நானும் அதுதான் நம்புறேன். ஆனா இன்னும் அந்த புள்ள ஜனனி. அண்ணா அவதான் போயிட்டால, அப்புறம் எதுக்கு அவளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? டேய் இருடா, கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா யோசிடா. அண்ணன் சொல்றது உன் நல்லதுக்காகத்தான். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் பேசுறாரு. அதை நான் ஒத்துக்கிறேன், எனக்கு நல்லா விளங்குதுடா. ஆனா ஜனனி கூட வாழ்ந்தது நீ தானடா. அந்த புள்ள ஏதோ கோவத்துல போயிருக்கலாம்டா. ஆனா பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு திரும்ப வந்து நின்னா என்ன பண்ணுவ? அப்ப வேண்டானா உதறி போட்டு போவா, வேணும்னா வந்து ஒட்டிக்குவா. நானா அவ கால் செருப்பா? டேய் தம்பி, கொஞ்சம் யோசிங்க. சண்டை நடந்துருச்சு, அவ போயிட்டான்னு பேசுறீங்க. ஒரு சண்டை நடக்கையில ரெண்டு பக்கம் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்கிற வேணாமா? அவ போயிட்டா, ஆனா நீங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவளை கை ஓங்குனீங்கல்ல, அதை நினைச்சு பார்க்க மாட்டியாளா? சக்தி, இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அது எல்லாத்தையும் அவ உனக்காண்டி தான் தாங்கிட்டு இருந்தா. அவ நடத்தைய பத்தி தப்பா பேசினா அவளால எப்படி தாங்கிக்கிற முடியும்? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, அவ தப்பானவளா? அவளை நீ மொத்தமா மறந்துட்டியா சக்தி? அவன் நினைப்பு இனிமே உனக்கு வராதுல்ல? அவ உன் வாழ்க்கையை விட்டு மொத்தமா போயிட்டால? எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. ஏய் இருமா, இருங்கக்கா, எனக்குலாம் ஆத்தாமியா இருக்கு. இனி கேட்டே போடணும். எங்களாலே அவளை நினைக்காம இருக்க முடியல. அவ எங்க இருக்காளோ என்ன பண்ணிட்டு இருக்காளோன்னு பதப்பதிக்குது. நீ எல்லாம் இப்படி இன்னொரு கல்யாணத்துக்கே தயாரான? அதுக்காக அவ போயிட்டா நான் தாடியை தடவிட்டு இப்படியே இருந்துடணுமா? டேய் என்னடா நீ? தப்பு அவ மேலேயே இருக்கட்டும்டா. ஆனா தப்பு பண்ணாங்கன்றதுக்காக நீ அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருப்பியாடா? இம்புட்டு வரசா முடிவெடுக்க வேண்டியதுக்கு அவசியம் என்னடா? தரே, அந்த பொண்ணு குந்தவைக்கு உனக்கு கல்யாணம் ஆன விவரமே தெரியாது. அண்ணனை கேட்டா நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேங்கிறாரு. நாளைக்கு அந்த பொண்ணுக்கு விவரம் தெரிஞ்சிச்சுன்னா, டேய் உன்னை பத்தி அது என்ன நினைக்கும்? நீ ஏமாத்திட்டேன்னு நினைக்காது? ஒரு பக்கம் ஜனனிக்கு தெரியாம, இன்னொரு பக்கம் அந்த புள்ளைக்கு தெரியாம. சக்தி, என் மனசுக்கு என்னமோ தப்பா படுதுடா. நீ என்ன நினைக்கிறேன்னு வாயை திறந்து சொல்லவும் மாட்டற. சொல்லி தொலைடா. தம்பி, எங்களை பத்தி என்ன வேணா நினைச்சுக்கிறேங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த விஷயத்துல ஜனனி மேல இருக்கிற கோபத்துல மட்டும் முடிவெடுத்துறாதீங்க. இப்ப என்னதாங்க வேணும் உங்களுக்கு? இது என்னோட வாழ்க்கை. ஆளாளுக்கு வந்து குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. ஏய் சக்தி, நான் நிறுத்துங்க. சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் ஆளை விடுங்க, விடுங்க. அண்ணா தள்ளுங்க. டேய் டேய் சக்தி நின்னு. ஏய் சக்தி, நான் ஐயோ, நான் சொன்னேன் கேட்டேடா. டேய் சக்தி, சக்தி டேய் கத்திட்டு போறேன். டேய் சக்தி இருடா. அண்ணா விடுங்க. தயவு செஞ்சு கேளுடா. அண்ணா நீ எதுவும் சொல்ல வேண்டானே, ஆளை விடு. டேய் இங்க பாருடா, நானா எதுவும் சொல்லடா. உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாமாடா? அதனால தான் கேக்குறேன், தயவு செஞ்சு சொல்லு. அண்ணன் சொல்றதெல்லாம் சரிதானே. நீ ஒரு பக்கமா இருக்க மாட்டேங்கிற. அண்ணிங்க பேசினா அவங்க பக்கம் சாயிர, அப்புறம் நாங்க பேசினா எங்க பக்கம் வந்துடுற. டேய் அண்ணா உனக்கு எப்போ இவங்களை பத்திலாம் விளங்க போகுதுன்னு தெரியல. இவங்களை நம்பாத, நம்புறதான் சொல்லுவேன். டேய் நான் என்ன சொல்ல வரேன்னு. என்னென்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லடா. என்ன ஒண்ணும் இல்ல அண்ணா, இந்த இவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என் கிட்ட வந்து நியாயம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு இவரு. விட்டு போனவளை பத்தி நான் யோசிக்கணுமா? அவ போனது தப்பு இல்லையா? அவளை பத்தி பேசுனதுதான் குத்தமா? என்னடா இப்படி பேசுற? அண்ணன் சொல்றதை விடு, நீ என்ன நினைக்கிறேன்னு என்கிட்ட கேட்கிறாரு. என்னத்த சொல்றது? டேய் என்னது? அண்ணன் சொல்றதை விடணுமா? என்ன
திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? என்னடா ஆரம்பிக்கிறாங்க? இது அவன் வாழ்க்கை பிரச்சனைடா. அவனை யோசிக்கணும்னு சொல்றேன். அவனை யோசிக்கணும்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன? இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல தப்பு இல்லைன்னா எங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு கேட்க வேண்டியதானே? அது என்ன கள்ளத்தனமா தனியா கூட்டிட்டு போய் கேக்குற? தனியா கூட்டிட்டு போய் கேக்குறா? என்ன பேசுறான் இவன்? கூட இவங்க வேற எதுக்கு உன்னை சாச்சிட்டாங்களாக்கும்? இந்தாரே கதிரு, தேவையில்லாத வார்த்தைலாம் பேசாத. போன அண்ணே அவர் பேசல, நீ தான் பேசிக்கிட்டு இருக்க. அவளை விட்டு பிரிஞ்சிட்டியான்னு கேட்டா ஆமா பிரிஞ்சிட்ட போதுமா? சக்தி, அண்ணே எனக்கு இனிமே அவ வேண்டாண்ணே. என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனவன் இனிமே என்னால அவ பின்னாடியே போய் தொங்கிட்டுலாம் இருக்க முடியாது. எனக்கு அவ வேண்டவே வேண்டாம், விட்டுரு. டேய் என்னடா பேச? நீ எதுக்குடா டென்ஷன் ஆகுற? சும்மா கொடசல் சமர்றா, சும்மா இருந்தா நீ. இப்ப சந்தோஷமா? நல்ல திருப்தியா இருக்கீங்களா? இதுக்கு தானே கீழே பேசிட்டு கும்பலா மாடிக்கு வந்தீங்க? அப்பவே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும்னு. எதுக்கு இப்ப இவ்ளோ குழப்பிட்டு இருக்கீங்க? ஆதிர, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. யார் இப்ப குழப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க? என்ன மிரட்டுறீங்களா? எங்க அண்ணனுங்க பெரிய இடத்துல பொண்ணு எடுக்கிறது உங்களுக்கு அவ்வளவு வயித்தறிச்சலா இருக்குல்ல? காசு காசு காசு, அதுக்காண்டி தானே ஓடி பாவத்தை சேர்த்துக்கிறீங்க. உன்ன மாதிரியே இன்னொரு பொம்பளை புள்ள வாழ்க்கை பாழா போகுதுன்னு உனக்கு தோணவே இல்லையா? சக்தி ரூம்ல அந்த புள்ள தங்கது தப்பு இல்லைன்னு பேசுறீங்களே, நாளைக்கே காசுக்காக ஒரு வயசு பையன் ரூம்ல உன்ன தங்க வச்சா உங்க அண்ணங்க சும்மா விடுவாங்களா? என்னங்க அடிக்க போறீங்களா? அடிச்சு கொல்லுங்க, எனக்கு எந்த பயமும் இல்ல. நீங்களா பொம்பளை புள்ளை பெத்து வச்சிருக்கீங்க. காசு இருக்கிறதுனால எதையும் அழிக்க முடியாது. இப்ப என்ன உங்களுக்கு அடிக்கணுமா? அடிச்சு கொல்லுங்க. ஏய், இந்த அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற வேலை எல்லாம் இங்க செய்யாத. என்ன எங்க குடும்பத்துக்குள்ளே உள்குத்து வேலை பாக்குறியா? அதுக்கு என்ன நீயும் துணையா? வார்த்தை ஆளுந்து பேசு. என்ன நீ வா போன்னு சொல்லிட்டு இருக்க? அவ எனக்கு பொண்டாட்டி, உனக்கு அண்ணி. நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு பேசுற. எதிரா உன் குடும்பம்? அப்ப எனக்கு உரிமை இல்லையா? இது என் குடும்பம் தான்டா. ஐயோ, அதான் எனக்கு புரியலங்கிற. மேலே என்னத்தை பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லாம மேலே பார்த்துட்டு இருக்க? என்னம்மா எல்லாம் ஒரு டைப்பாக தான் முடிச்சுட்டு நிற்கிறிய. எது எடுத்தாலும் தனியாவே நிக்கிற. அண்ணன் முன்னால எங்களை பத்தி பேசுறது, அப்புறம் இவங்களை தனியா பார்த்து அப்படியே மயங்கிடுற. இப்ப இவங்களை தூண்டி விட்டு பொம்பளையோட பொம்பளையா நிக்கிற. கேவலமால. யார பக்கத்துல கேவலமா பேசிட்டு இருக்க? என்ன இரு, என்ன சண்டை? சத்தம் ரோட்டு வரைக்கும் கேக்குது. மாறா, ஆவுன்னா காரணமே இல்லாம மல்லுக்கு நிக்கிறிய. என்னப்பா, என்னடா பிரச்சனை சொல்லுங்கடா. ஆதிர, அண்ணே, குந்தவ கோயிலுக்கு போனாலே வந்துட்டாளா? இல்லண்ணே, இன்னும் வரலண்ணே. என்ன ஞானா? என்ன அவர்கிட்ட கேளுங்க. என்னப்பா? நான் அதான் அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்றேன்ல. அண்ணே, எல்லாம் இவங்களால தானே. ஆதிர, ஞான அண்ணனை தூண்டி விட்டு சக்தி அண்ணனை குழப்பி விடுறாங்க. அந்த ஜனனி இருக்கால, அவளுக்கு வேற சப்போர்ட்டா பேசுறாங்க. எது? என்ன ஞானா, கூட இருந்து குழி பறிக்கிறாப்பா? என்ன பேசுறிய? எனக்கு ஒன்றும் புரியலப்பா. அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னா அவ வீட்டுக்கு வந்து போனதுக்கு உனக்கு இது சம்மந்தம் இருக்கா? என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. ஒண்ணும் இல்லைன்னா அப்புறம் எதுக்குப்பா முடிஞ்ச கதையை பேசிட்டு இருக்க? நான் அவன் நல்லதுக்கு தானே பேசினேன். அதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு பொறுப்பு இருக்குல்லண்ணே. மாமா, நாங்க தான் பேச சொல்லி கெஞ்சணும். நாங்க தானே யாருமா? நானும் ரேணுகாக்காவும். உங்க ஈஸ்வரியக்கா அவ உங்களோட கூட்டு சேரலையா? அவளும் தானே மேலேயே பார்த்துக்கிட்டு நின்னா என்னை பார்த்தோன்னே பம்மிக்கிட்டு மூலையில் ஒதுங்கி நிற்கிறா. தூண்டி விட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்க்கறது ஓரமா நின்றுக்கிட்டு. அவங்க எதுவுமே செய்யல, நாங்க 2 பேர் தான் பேசணும். நீங்க 2 பேரும் பேசி ஞானத்துக்கிட்ட சொன்னீங்க.
அவன் எதுவும் பேசல, பேசாம கேட்டுக்கிட்டு நின்னேன், அமைதியா இருந்துக்கிட்டேன். அப்படித்தானே? ஐயோ அவங்க எதுவுமே சொல்லல மாமா. நான் தான் பேசினேன். நான் தான் என் வீட்டுக்கார்ட்ட பேசினேன். அவர்கிட்ட போய் சக்தி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னேன். இது ஆமான்னு சொல்லி கூட வந்துச்சு, அவ்வளவுதான். மத்தபடி அவங்க ஏய், எதுவுமே இதுக்கு மேல பேசினா அவ்வளவுதாம்மா. மரியாதை கெட்டு போயிடும். பேசாம நில்லுங்க. அவர்கிட்ட போய் சக்தி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னேன். இது ஆமான்னு சொல்லி கூட வந்துச்சு, அவ்வளவுதான். மத்தபடி அவங்க ஏய், எதுவுமே இதுக்கு மேல பேசினா அவ்வளவுதாம்மா. மரியாதை கெட்டு போயிடும். பேசாம நில்லுங்க. அவ வந்து உங்களை பார்த்து மகுடி ஊதிட்டு போயிருக்கா. அந்த மகுடிக்கு மயங்கி ஆடிட்டு இருக்கீங்க. அப்படித்தானே? ஐயோ ஜனனிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மாமா. நாங்க அவளை பார்க்கவே இல்ல. சத்தியமா நம்புங்க. இல்லம்மா, என்னால நம்ப முடியல. ஏப்பா சக்தி, கதிரு, ஆதர, இந்த வீட்டுல அண்ணன் தண்ணி போலங்கிறதே பெரும் பாவம். ஏன்னா ஏன் ரத்தமே எனக்கு விஷமா மாறி போச்சே. அண்ணா என்னண்ணே மறுபடியும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? தம்பிக்கு நான் நல்ல தானே நினைச்சேன். இல்லைங்க அண்ணா, எனக்கு பயமா இருக்குப்பா. என்னை விட்டுருங்க. இந்த விஷயத்தில் நான் ஒரு முடிவு எடுத்தாகணும். யாரையும் நம்ப முடியல. ரொம்ப ஆபத்தா இருக்கு. இந்த நிமிஷமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வெட்டுறேன். துரைசாமி, எப்ப எதுவும் வேலையா இருக்காப்பா? நான் தான் பேசுறேனப்பா, மதுரையிலேருந்து பேசுறேனப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா. குந்தவன் நல்லா இருக்கா? எப்போ ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, உடனே கிளம்பி வாப்பா, மதுரைக்கு வாப்பா. நீ எப்பா ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா, நீ நேரில் வா, நேரில் பேசுவோம். எப்பா ஏதோ ஒரு பிளைட்டை பிடிச்சி வாப்பா. நீ ரொம்ப முக்கியமான வேலைப்பா, அர்ஜென்ட்ப்பா, உடனே வாப்பா. ஆமாம், நாளை காலையில் நீ மதுரையில் இருக்கணும். ஆமாம், எல்லாத்துக்கும் தயாராகி வா. நானும் தயாராக தான் இருக்கேன். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். கிளம்புறியாப்பா? சரி, வந்துரு வா வா வா. சரி, மற்ற விஷயம்லாம் நேரில் பேசலாம். வை. ஆத்தாடி ஆத்தா, இன்னொரு 10 நாள் போகட்டும்னு பார்த்தேன். தாங்காது. நாளை காலையில் வந்து இறங்குறேன். அவன் எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிட வேண்டியதான். அண்ணா நீங்க அவசரப்படுறீங்க. என்ன கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிவெடுங்கண்ணே. நாளைக்கு தெரியும் மாமி மச்சனை யாரு, அண்ணன் தம்பி யாருன்னு. அண்ணா பார்த்துக்கலாம். திருப்பி சண்டை ஓடுறாதேப்பா. போங்க, போய் வேலையில் பாருங்க. சக்தி கல்யாணம் அவசர கல்யாணம் தான், ஒரு வழி இல்லை. வாடா. ஓம்மா அதுரா, நீ வா. என்னங்க? ஏய் சும்மா இரு. நான் அப்பவே தேவையில்லாததுன்னு சொன்னேன்ல. உன்னால தான் இவ்வளவு பிரச்சனையும். எனக்கா இது? இவர் என்னென்னவோ பேசிட்டு இருக்காரு. நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சிருவாரு போல இருக்கே. எனக்கு இந்த விஷயம் போனுக்கா, வாசுக்கிட்டேன்னு சொல்லிவிடுவோம். இதுக்கே வீட 2 பாத்தி இல்ல. நாம சொன்னா அவ சும்மா இருப்பாளா? அவ வந்து ரகலை பண்ணுவா. அவளும் ஏதாவது செஞ்சு விட்டாங்கன்னா அதுக்காண்டி அப்படியே விட்டுற முடியுமா? இந்த சக்தி என்ன முட்டா பயலாக்கா? ஈஸ்வரிக்கா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஜனனி பொக்கி சொண்டான்னு. அதை தூக்கி போட்டுட்டு காசு காண்டி கால் தூசிக்கு பெறாத விஷயத்துக்கு நிக்கிறானே, இவனை என்னக்கா செய்ய? சத்தியமா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. ஏதாவது செய்யணும். என்னத்தை செய்யறது? நம்ம முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்த்துட்டோம். இனி யார்கிட்ட போய் பேசுறது? வாமா. என்ன நாகத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமா மாமா, இந்தாங்க.
மாமா. அதிரே. தேங்க்யூ. அத்தா மாமா. நேற்று மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நாகத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இன்னைக்கு நீயா போயிட்டு வந்த போல. ஆமா மாமா, எனக்கு அந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. அப்படியா? நல்ல கோயிலுமா, இந்த ஏரியா ஆளுலாம் சேர்ந்து கட்டினது. ஆமா. அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன மாமா? நாளைக்கு உங்க அப்பா இங்க வரேன், சிங்கப்பூர்ல இருந்து. அப்பாவா? நாளைக்கா? ஆமாம்மா, நான் தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா, பேசி ஒரு முடிவு எடுக்கணும், அர்ஜென்ட்டாக கிளம்பி வான்னு சொன்னேன். வேலை வெட்டியாக இருக்குன்னு சொன்னேன், எல்லாத்தையும் அப்படியே போட்டு வாப்பான்னு சொல்லியிருக்கேன். வாரேன்ட்டேன். சரிங்க மாமா. என்னம்மா படார்னு சரின்ட்ட? எதுக்கு வராரு, என்ன விஷயம், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? நீங்களும் அப்பாவும் எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் சரியாதான் மாமா இருக்கும். ஆடாடா. இது புள்ள, உன்னையெல்லாம் தவம் இருந்தாம பார்த்துருக்கணும் உங்க அப்பன். போனதாம கற்றுக்கணும் எல்லாரும். சரி போ, ரூமுக்கு போ, போய் ரெஸ்ட் எடு. சரிங்க மாமா. போ. ஆத்தா மீனாட்சி, இத்தனை காலமாக என் குளங்காத்து என்னை வழி நடத்திருக்கதாயே. மதுரைக்குள்ளே எனக்கு எத்தனையோ நல்லது செஞ்சு என்னை மனுஷனாக்கி ஆளாக்கி உட்கார வச்சிருக்க. இதுக்கப்புறமும் என்னை நீதான் தாயே வழி நடத்தணும். என் தம்பி சக்திவேல் வாழ்க்கையை உன்ட்ட ஒப்படைக்கிறேன். அவனை நீதான் தாயே நல்லபடியாக பார்த்துக்கிறணும். நாளைக்கு அவன் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க போகுது, அது நீதான் தாயே கூட இருந்து நடத்தி கொடுக்கணும். உன் கையில் தான் எல்லாமே இருக்குதாயே. எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கத்தா. என்னை இப்போ தான் ஆத்தா மீனாட்சி தாயே. சக்தி இங்க வா. கும்பிடுங்க ஆத்தலா, கும்பிடுங்க. ஆத்தா, என் தம்பி சக்திவேலு இந்த குடும்பத்தில் கடைக்குட்டியாக பிறந்து செல்லமாக வளர்ந்தவைய. அவனை என் தம்பியாக வளர்க்கல, என் பிள்ளையாக தான் வளர்த்துருக்கேன். ஏதோ அவன் வாழ்க்கை கொஞ்சம் தடமுரண்டு போயிடுச்சு. அதுலேருந்து மீண்டும் ஒரு நல்ல வழிக்கு வந்திருக்கோம். அந்த நல்ல வாழ்க்கை அவனுக்கு நாளைக்கு தொடங்க போகுது தாயே. நீ கூட இருந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்தா. உன்னையே தான் நம்பியிருக்கேன். என் தம்பி வாழ்க்கையை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். கும்பிடுங்கப்பா. அத்தா, மதுரையை காக்கிற தாயே. உட்காரு, உட்காருப்பா, இங்க உட்காரு. அம்மா, நாளைக்கு பொழுது நல்லா இருக்குமா? நல்லபடியாக விடிய போகுது நமக்கு. நாளைக்கு எல்லாருக்கும் ஒரு விடிவு காலம் வரப்போகுது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம். உங்கள் அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அங்கே உங்கள் அப்பா சக்திக்கு ஃபோன் போட்டாரு. அந்த சக்தியோட அண்ணன் கதிர் மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். நீ எங்கே இருக்குன்னு அத்தைக்கிட்ட ஒரே ரகலை. உங்கள் அப்பா உடனே நான் இப்போயே மதுரைக்கு போகிறேன், அவங்ககிட்ட நியாயம் கேட்குறேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் நான் தான் அவரை சமாதானப்படுத்தி, நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி கிளம்பிட்டேன். என்ன எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்ன? கடந்த காலத்தை பத்தின ஃபிளாஷ்பேக்கோ? பதில் சொல்லாம சிரிச்சினா நீ எதையும் நினைக்கலன்னு அர்த்தமா?
நான் கடந்த காலத்தை பத்தி ஞாபகம் இல்லைன்னு சொல்லல. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதை யோசிக்கிறதுனால நான் பலகீனமா ஆயிட மாட்டேன். சரி விடு. இத பாரு ஜான், நான் நாளைக்கு கண்டிப்பா அந்த குணசேகரன் வீட்டுக்கு போக தான் போறேன். வேண்டாம். இத பாரு, தப்பு பண்றவங்களுக்கு அவங்க பண்றது தப்புன்றத உணர வைக்கணும். ரெண்டாவது அந்த வீட்ல ஏதோ ஒரு பொண்ணு இருக்கான், அதை நான் கன்ஃபார்ம் பண்ணணும். வாசு, இது தேவையில்லாத வேலை வாசு. எதுக்கு நீ சோஷியல் மீடியா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? ஆமா, இது சோஷியல் மீடியா வேலை தான். நான் பார்க்க தான் போறேன். அவங்களாம் சும்மா விடக்கூடாது ஜான். நாளைக்கு நீயும் என் கூட வர. உன்னை திருத்த முடியாது. ஏதாவது பண்ணு. ஜான், நான் நாளைக்கு கண்டிப்பா போக தான் போறேன். நான் முடிவு தெரியாம விட போறது இல்ல. நீ வேணா பார்த்துட்டே இரு.